தனது பார்வை இழந்த குருடர்க்கும் பார்வை இருந்தும் தொழுகையுடைய நேரங்கள் நுழைந்ததை பற்றி சீரான முறையில் இஜ்திஹாத் என்ற முயற்சியை செய்து அறிய முடியாதவர்க்கும் வேறொருவர் இஜ்திஹாத் செய்து தொழுகையினுடைய நேரங்களை பற்றி கூறினால் அவர்களுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டது. இப்பொழுது அறிவிப்பதற்கும் யாரும் இல்லை என்றால் இஜ்தஹத பிவிர்தின் வ நஹ்விஹி ஔராதுகள் அது போன்ற விடயங்களின் மூலமாக தொழுகையினுடைய நேரம் நுழைந்ததை அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக காலை நேரங்களில் மாலை நேரங்களில் முஸ்லிம் ஊர்களில் ஔராதுகள் ஓதப்படலாம். அவ்வாறு ஔராது தான் ஓதப்படாவிட்டாலும் இஸ்லாமிய ஊர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பங்களில் கைத்தொழிற்சாலைகளில் மெஷின்கள் இயங்கலாம், ஆடைகள் தைக்கும் சத்தங்கள் கேட்கலாம். மற்றும் முஸ்லிம்களுடைய ஊர்களாக இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் குர்ஆன் உடைய ஓசைகள் கேட்பதோடு மதரசாக்களில் பாடங்கள் முத்தாலா செய்வது, பாடங்களை மீட்டுவது, இது போன்ற அடையாளங்களின் மூலமாக அவருக்கு தொழுகையின் உடைய நேரங்களை அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது மாலையாகிவிட்டதா அல்லது காலையாகிவிட்டதா என்பவைகளை ஓரளவு விளங்கி கொள்ள முடியும். இவ்வாறாக இவர்கள் முயற்சி செய்து நேரத்தை அறிய முயன்று அந்த நேரம் பிழைத்து விட்டாலும் கூட இவர்களுக்கு கூலி இருக்கின்றது, அவர்களுடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குருடரும் தொழுகையுடைய நேரங்களை அறிவதற்கான அறிவு இல்லாத பார்வையுடையவரும் சொல்லப்பட்ட பிரகாரம் ஔராத் மற்றும் ஏனைய விடயங்களை கொண்டும் அறிய முடியாத ஒரு நிலைமையில் தடுமாற்றம் அடைந்தால் அவர்களுக்கு உறுதியான எண்ணம் பிறக்கும் வரைக்கும் பொறுமையாக இருப்பார்கள். இந்த இருவரும் எந்தவிதமான இஜ்திஹாதும் இல்லாமல் தொழுதால் குறிப்பிட்ட நேரத்துக்குத்தான் தொழுது இருந்தாலும் கூட தொழுகையை மீட்ட வேண்டும். அடுத்தொரு முக்கியமான சட்டம்தான் ஒரு முக்கல்லஃபான மனிதன் அறிவிருக்கிறது, அவர் பருவம் எய்திருக்கின்றார், தொழுகையினுடைய விடயத்தின் எல்லா விதமான சட்டங்களையும் அறிந்திருக்கின்றார், அதனை நேரம் தப்ப விடுவதன் மூலமாக பாவம் எழுதப்படும் என்கிறதனையும் விளங்கியிருக்கின்றார். இவருக்கு தொழ முடியுமாக இருந்தும் லொஹருடைய நேரம் என்று உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். இப்பொழுது தொழுவதற்கு எந்த விதமான தடையும் இவருக்கு கிடையாது. மாறாக ஆரம்ப நேரத்தை விட்டும் தொழுகையை பிற்படுத்தினார். அந்த காலகட்டத்தில் பைத்தியம் பிடித்துவிட்டது. இப்படியானவர் அந்த தொழுகையை கலா செய்வது வாஜிபாகும். காரணம், அவருக்கு ஆரம்ப நேரத்தில் பைத்தியம் ஏற்படவில்லை, பிற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அந்த பைத்தியம் இவருக்கு தோற்றுவித்தது என்று இருந்தால் அவர் அந்த நேரத்துக்குரிய தொழுகையை கலா செய்ய வேண்டும். அல்லது ஒரு பெண்மணி இந்த முறையில் தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழாது பிற்படுத்தினால் அவள் ஹைல் ஆகிவிட்டாள், இவளும் அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டும். ஹைலுடைய காலத்தில் தொழுகையை கலா செய்ய தேவையில்லை, இஸ்லாம் சலுகை வழங்கியிருக்கிறது என்கிறது எங்களுக்கு தெரியும். என்றாலும் கூட பொடுப்போக்காக ஹைல் ஆகுவதற்கு முன்னால் அவளுக்கு தொழ முடியுமாக இருந்தும் கூட நேரத்தை பிற்படுத்தியதின் காரணமாக ஹைல்காரியாக அவள் ஆகிவிட்டாள். எனவே அந்த தொழுகையை அவள் கலா செய்து